ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் டாக்டர் ஜெசிகா, உங்களோட நீடெக்ஸ் பயாலஜி ஸ்டாஃப். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். ஸோ நியூரல் கண்ட்ரோல்லாம் என்ன, அது எப்படி கோஆர்டினேஷன் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். நியூரல் கண்ட்ரோல் அப்படின்னா நம்ம பாடியில் எக்ஸ்டர்னலாக நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டிமுலை கிடைக்குது. அதாவது இப்போ ஒரு ஹீட் நம்ம பாடியில் படுது அப்படின்னா டக்குன்னு கையை எடுத்துடுறோம் இல்லையா? எதனால டக்குன்னு நம்ம கையை எடுக்கிறோம்? ஏன்னா ஹீட் படுது, நம்ம ஃபீல் பண்ணுறோம். இந்த மொத்த மெக்கானிசமும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடந்தாலும் நம்ம பாடிக்குள்ளே ஒரு பெரிய ப்ராசஸ் நடந்ததுக்கு அப்புறம் தான் இது நடக்குது. ஆனால் அது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்குது. ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, இந்த சாப்டரில் நம்ம பார்க்கலாம். ஸோ நர்வஸ் சிஸ்டம்னா என்ன? கண்ட்ரோல் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஆஃப் த பாடி. ஸோ பெயின் உள்ளே வந்துச்சுன்றது நம்மளுக்கு புரிஞ்சு அதை நமக்குள்ள ஒரு ப்ராசஸ் நடந்து பெயின் தான் நடந்திருக்கு நம்ம மண்டைக்கு அது புரிய வச்சு டக்குன்னு அந்த சூட்லேருந்து கையெடுக்க வைக்கிறது இல்லை. இந்த மொத்த ப்ராசஸ் தான் அந்த நர்வஸ் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுது. இதில் 3 டைப் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து சென்சரி இன்புட். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்டர்னலாக அந்த ஹீட் மேலே படும்பொழுது ஒரு நம்மளுக்கு உடம்புல பட்டு இருக்குன்னு தோணுது இல்லை, அதுதான் சென்சரி இன்புட். ரிசீவ்ஸ் ஸ்டிமுலி ஃப்ரம் என்விரான்மெண்ட், வெளியிலேருந்து ஒரு ஸ்டிமுலஸ் நம்ம பாடியில் படுறது தான் சென்சரி இன்புட். இன்டகிரேஷன் ப்ராசஸஸ் அண்ட் இன்டர்பிரஸ் சென்சரி இன்புட். ஸோ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பாடி வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணுது, அது இன்டகிரேஷன். மூணாவது மோட்டார் அவுட்புட், சென்ஸ் கமாண்ட்ஸ் டு த மசில் அண்ட் கிளான்ஸ். இன்டகிரேட் பண்ணிடுச்சு, சூடு தான் பட்டுச்சு, நம்ம மண்டை வந்து நம்ம ஸ்கின்ல உள்ள அந்த மோட்டார் ரிசப்ஷனுக்கு சொல்லும் போது டக்குனு அந்த இடத்துல நம்ம கையை எடுக்கிறோம்ல, அதுதான் மோட்டார் அவுட்புட். ஸோ இந்த நர்வஸ் சிஸ்டம் எப்படி மேடாக இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். நம்ம ஹியூமன் பாடி வந்து ஒவ்வொரு செல்லால் மேடாக இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ செல்ஸ் எல்லாம் சேர்ந்து டிஷ்யூஸ் இதெல்லாம் சேர்ந்து கிளாண்டாக மாறி மொத்த ஹியூமன் சிஸ்டம் ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் நம்ம உடம்புக்குள்ளே இருக்க நர்வஸ் சிஸ்டமில் வேற ஒரு செல்லு ஃபார்ம் ஆகுது. அது பேர் தான் நியூரான்ஸ். நியூரான்ஸ்ன்றது எக்ஸைட்டபிள் செல்ஸ் தட் டிரான்ஸ்மிட் இம்பல்சஸ். சூடு பட்டுச்சு, மண்டைக்கு அது ப்ராசஸ் பண்ணி டக்குன்னு கையை எடுக்கணும் அப்படின்னு ஒரு இம்பல்ஸ் பாஸ் ஆகுது இல்லையா? ஒரு எக்ஸைட்டேஷன் நடக்கிறதுனால இந்த நியூரான்ஸ் ஆர் எக்ஸைட்டபிள் செல்ஸ் தட் டிரான்ஸ்மிட் இம்பல்சஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் த யூனிட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம். ஒவ்வொரு நியூரான் சேர்ந்து ஒரு ஹோல் நர்வஸ் சிஸ்டமே ஹியூமன் பாடியில் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுக்கு 2 இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தோன்னா எக்ஸைட்டபிலிட்டி, இன்னொன்று கண்டக்டிவிட்டி. எக்ஸைட்டபிலிட்டினா என்னென்னா ரெஸ்பாண்ட் டு அ ஸ்டிமுலை. 2 விஷயம் பண்ண வைக்குது. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸைட்டபிலிட்டி பண்ணுது. இப்போ ஸ்டிமுலஸ் வந்தோன்னா அதுக்கு நம்ம கையை எடுத்து ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, அதுதான் எக்ஸைட்டபிலிட்டி. இது நியூரானோட ஹெல்ப்னால. கண்டக்டிவிட்டி, அந்த இம்பல்சஸை இங்கேருந்து சூடு பட்டதுலேருந்து மைண்டை ப்ராசஸ் பண்ணி திருப்பி கையில் எடுக்க வைக்கிறது வரைக்கும் ஹெல்ப் பண்ணுது இல்லையா, அதான் கண்டக்டிவிட்டி. கண்டக்ட் இம்பல்சஸ் ஓவர் டிஸ்டன்சஸ், இந்த ஹோல் டிஸ்டன்ஸையும் ட்ராவல் பண்ணி கொண்டு போகுதுல, அதுவும் நியூரான் இருக்கிறதுனால தான் நடக்குது. ஸோ 2 இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ், ஒன்று எக்ஸைட்டபிலிட்டி, இன்னொன்று கண்டக்டிவிட்டி. ஸோ இந்த நியூரான் பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நியூரான் எப்படி இருக்கும் பார்க்க, அதில் என்னென்ன இருக்கிறதுனால இந்த ப்ராசஸ் நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ நியூரானோட ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். நியூரான் ஹேஸ் 3 மெயின் பார்ட்ஸ்: செல் பாடி, டென்ட்ரைட்ஸ், ஆக்சான். செல் பாடி அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் சோமா, சைட்டான் அண்ட் பெரிகேரியான். இந்த 3 டேர்ம்ஸும் செல் பாடியோட சினானிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது வேறு பெயர்கள். ஸோ நம்மளுக்கு செல் பாடி டைரெக்டாக கேட்காம மீதி உள்ள 3 டேர்ம்ஸையும் வச்சு நம்மளுக்கு கேட்கலாம். செகண்ட் வந்து டென்ட்ரைட்ஸ், தேர்ட் வந்து ஆக்சான். இப்போ இது செல் பாடி, இது டென்ட்ரைட்ஸ், இது ஆக்சான். ஸோ இந்த டீப்பாக இப்போ அடுத்து என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே செல் பாடி ஆர் பெரிகேரியம். ஸோ சோமா ஆர் சைட்டான்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தாச்சு. இதில் என்னென்ன இருக்குன்னா, நடுவில் ஒரு லார்ஜ் ஆன ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. அங்கே தான் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் இம்பல்ஸ் பாஸ் ஆகிறதுக்கான அந்த கோர் ஏரியாவாக அதுதான் இருக்குது. மிசைல் பாடிஸ் இருக்குது. இதில் டாட்டாக பார்க்குறோம்ல, குட்டியாக, இதெல்லாம் மிசைல் பாடிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எதால் உருவாகி இருக்குன்னா ரைபோசோம்ஸ் அப்படின்னு ஒரு சின்ன டாட்ஸ் மாதிரி அதால் உருவாகி இருக்கு. ஸோ இது அந்த செல் பாடியில் இருக்கிறதுனால இதுக்கு என்ன ஒர்க் அப்படின்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகுது. அந்த நியூரானுக்குள்ள ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகிறதுக்கு இந்த மிசைல் பாடிஸ்ன்னு சொல்லலாம், இல்லை அதை வந்து மிசைல் கிரானியூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது 2 பேரில் எது போட்டாலுமே கரெக்ட் தான். ஸோ இதில் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ப்ரொடக்ஷன் நடக்குது. எப்படி நம்ம பாடிக்குள்ளே என்சைம்ஸ் இருக்கும், எப்படி நம்ம பாடிக்கு வந்து இது நடக்கணும், ஒரு கெமிக்கல் மெசஞ்சர் இருக்கும். நர்வஸ் சிஸ்டமுக்கும் ஒரு கெமிக்கல் மெசஞ்சர் இருக்குது, அதுதான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர். எக்ஸாம்பிள் வந்து அசெட்டைல் கோலைன், காபா, இது மாதிரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர்லாம் இந்த மிசைல் பாடிஸ்னால ப்ரொடியூஸ் ஆகுது. இது எங்கே இருக்காது அப்படின்னா ஆக்சான்லேயும் ஆக்சான் ஹில்லாக்லேயும் இருக்காது. அது என்னன்னு அடுத்ததில் நான் சொல்கிறேன்.
இதில் நியூரோ ஃபைபிள்ஸ் இருக்குது. இங்கே ஃபைபர் மாதிரி இருக்குல்ல, நீட்டமாக நூல் மாதிரி, அது நியூரோ ஃபைபிள்ஸ் இருக்குது. இதோட வேலை என்னென்னா இதுக்கு ஷேப்பும் சப்போர்ட்டும் கொடுக்குது. இது இந்த ரவுண்டான ஷேப்பில் தான் இருக்கும்னு ஒரு புரிதல் இருக்குல்ல, அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த நியூரோ ஃபைபிள்ஸ். அடுத்து கோல்கி அப்பேரட்டஸ். இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ப்ரொடியூஸ் ஆகல செல் பாடிஸில், அது எந்த இடத்துல சேர்ந்து இருக்கப்படுதுன்னா கோல்கி அப்பேரட்டஸில் இருக்குது. அடுத்து லைசோசோம்ஸ். லைசோசோம்ஸ்னால் அந்த செல் பாடிக்குள்ளே இருக்க வேஸ்ட் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வெளியில் தள்ளுறதுக்கு உள்ள ஒரு ஆர்கனல் தான் லைசோசோம். ஸோ ரிமூவ்ஸ் வேஸ்ட். ஸோ செல் பாடியில் உள்ள முக்கியமான பார்ட்ஸ் இதுதான். அடுத்து ஆக்சான் ஹில்லாக். நம்ம செல் பாடி பார்த்தோம், அதில் டென்ட்ரைட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், ஆக்சான் இருக்குன்னு பார்த்தோம். இந்த செல் பாடிக்கும் ஆக்சானுக்குள்ள அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் ஆக்சான் ஹில்லாக். இந்த பாயிண்ட் தான் ஆக்சான் ஹில்லாக். கோன் ஷேப் ரீஜன் அட் த ஜங்ஷன் ஆஃப் சோமா அண்ட் ஆக்சான். இங்கே வந்து நிசெல் கிரானியூல்ஸ், அதாவது நிசெல் பாடிஸ் இருக்காது. ஆனால் அந்த இம்பல்ஸ் கண்டக்ஷன் நடக்குதுல்ல, அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இந்த ஆக்சான் ஹில்லாக் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டென்ட்ரைட்ஸ். ஷார்ட் பிரான்ச்டு ப்ரொஜெக்ஷன் ஃப்ரம் சோமா. ஷார்ட் பிரான்ச்டாக இருக்கிற அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் சோமா சென்டர் ஆஃப் த பாடியிலேருந்து வெளியில் நோக்கி இருக்குது. கண்டக்ட் இம்பல்சஸ். ஸோ ஒரு நியூரான் பின்னாடி இன்னொரு நியூரான், அப்புறம் இன்னொரு நியூரான் இருக்குது. இந்த டென்ட்ரைட்ஸ் தான் என்ன பண்ணுதுன்னா அந்த இம்பல்சஸை வந்து ஒரு நியூரான்லேருந்து இன்னொரு நியூரானுக்கு கடத்தி கொண்டு போகுது. இதில் நிசெல் பாடிஸ் இருக்குது. ஸோ டென்ட்ரைட்ஸ்லேயும் இருக்குது, செல் பாடிலையும் இருக்குது நிசெல் கிரானியூல். ஸோ இங்கேயும் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்குது. இதோட ஃபங்க்ஷன் என்ன? ரிசெப்டார் ரீஜன். நான் சொன்ன மாதிரி அந்த இம்பல்சஸை வாங்குற இடமா இருக்குது, ரிசெப்ட் பண்ணிக்குது. ஹைலி பிரான்ச்டாக இருந்த பட்சத்தில் இன்க்ரீஸஸ் சர்ஃபேஸ் ஏரியா. நிறைய டென்ட்ரைட்ஸ் இருந்துச்சுன்னா நிறைய இம்பல்சஸ் வாங்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். அடுத்து ஆக்சான். ஸோ ஆக்சான் அப்படின்றது சிங்கிள் லாங் ப்ரொஜெக்ஷன் ஃப்ரம் சோமா. அது பார்த்தோம். இப்போ பெருசாக அந்த நியூரானில் இருக்கிற பெரிய நீட்டமான பாட்டு தான் ஆக்சான். ஸோ இந்த ஆக்சானில் என்ன இருக்காது அப்படின்னா நிசெல் கிரானியூல்ஸ், அதாவது நிசெல் பாடிஸ் இருக்காது. ஆக்சான் ஹில்லாக்லேயும் இருக்காது, ஆக்சான்லேயும் இருக்காது. பிகின்ஸ் அட் த ஆக்சான் ஹில்லாக். ஆக்சான் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? ஆக்சான் ஹில்லாக்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுது. இன்னொரு நிசெல் பாடிஸ் அண்ட் ஃபியூ ஆர்கனல்ஸ் மட்டும் அங்கே இருக்குது. சரௌண்டட் பை ஆக்சோலெம். ஒரு செல்லுக்கு வெளியில் வந்து ஒரு செல் மெம்ப்ரேன் எப்படி இருக்கும், ஆக்சானுக்கு வெளியில் இருக்க இந்த செல் மெம்ப்ரேனை தான் ஆக்சோலெம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஆக்சோபிளாசம் இருக்குது. செல்லுக்குள்ளே ஒரு சைட்டோபிளாசம் அப்படின்னு ஒரு லிக்விட் ஃபில் ஆகிருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே போல் ஆக்சானுக்குள்ளே இருக்க அந்த இது பேர் தான் சைட்டோபிளாசம்னு சொல்கிறாங்க. சரி, ஆக்சோபிளாசம்னு சொல்கிறாங்க. மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா வந்து எனர்ஜி ப்ரொடியூசிங் தெரியும் செல்லுக்குள்ளே. ஸோ இதுக்குள்ளேயும் மைட்டோகாண்ட்ரியா இருக்குது. இந்த எனர்ஜியை ஒரு நியூரான்லேருந்து இன்னொரு நியூரானுக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நியூரோஃபிலமெண்ட்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நம்ம நியூரோ ஃபைபர்ஸ் பார்த்தோம்ல, அதோட இன்னொரு பேர் தான் நியூரோஃபிலமெண்ட்ஸ். சப்போர்ட் கொடுக்குது. முக்கியமான பாயிண்ட், ரைசோசோம்ஸ் இல்லை. ரைபோசோம்ஸ் இல்லைன்னா என்ன அர்த்தம்? நிசெல் கிரானியூல்ஸ் இல்லைன்னு அர்த்தம். அதை ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஆக்சான் ஹில்லாக்லேயும் ஆக்சான்லேயும் நிசெல் கிரானியூல்ஸ் இல்லை. செல் பாடியிலையும் டென்ட்ரைட்ஸ்லையும் நிசைன் பாடிஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நர்வஸ் சிஸ்டமோட எண்டுக்கு நர்வஸ் சிஸ்டமில் நியூரான் ஸ்ட்ரக்சரோட எண்டுக்கு வந்துட்டோம். இது மாதிரி தான் நம்மளோட ஹோல் பயாலஜி செஷன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இது மாதிரி ரொம்ப கூர்மையாக கவனித்து டெய்லி 1 hour நம்ம பயாலஜிக்கு ஸ்பெண்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் நீட்டை கிராக் பண்ணிடலாம். ஸோ until then it's me, bye.